ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. இன்றைக்கி ஆசிரியர்கள் சம்மந்தமாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, டெட் தேர்வில் வெற்றி பெற்றாலே ஆசிரியர் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும், தேர்வர்கள் கோரிக்கை. ஒன்றிய அரசு கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. தமிழகத்தில் 2012 முதல் டெட் தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வில் 2448 பேர் மட்டுமே வெற்றி பெற்றதால் மீண்டும் தேர்வு எழுத அந்த வருடமே வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதிலும் சொற்ப அளவிலேயே தேர்ச்சி பெற்றனர். தற்போது வரை டெட் தேர்வு 5 முறை நடத்தப்பட்டுள்ளது. டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரே முறை பின்பற்றப்படாததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இது குறித்து தேர்வர்கள் கூறுகையில், தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியமும் அரசும் மற்ற போட்டித் தேர்வுகளைப் போல் டெட் தேர்வை நடத்த பரிசீலிக்க வேண்டும். ஆசிரியர்களின் காலியிடங்களை பாடங்களுக்கு ஏற்ப ஒரே போட்டித் தேர்வு மூலம் நிரப்ப முன்வர வேண்டும். வெயிட்டேஜ் முறையால் குழப்பம் நீடிக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக உள்ளது. மேலும் தற்போது டெட் தேர்வு பாஸ் மதிப்பெண் 82ஆக உள்ளது. 82 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வில் பாஸ். 7 ஆண்டுகளுக்கு சான்றிதழ் செல்லும் என இருந்த நிலை தற்போது வாழும் வரை செல்லும் என உள்ளதால் மட்டும் டிடிஎட், பிஎட் மாணவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. எனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளைப் போல் தேர்வு நடத்தி மெரிட் லிஸ்ட் தயாரித்து பணி நியமனம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நியமன தேர்வு இல்லாமல் அந்த டெட் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணுறவங்களையே ஹையஸ்ட் மார்க்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணி நியமனம் வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி தானே கொடுக்குறாங்க. யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரி இதுலேயும் அதே முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.